Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நன்றி சார். நம்மோடு அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். இப்போ தாலிபான் அரசு, தாலிபான் நிர்வாகம் வந்து தன்னுடைய முந்தைய நிலைப்பாடுகளை மாற்றி, அணுகுமுறைகளை மாற்றி பாகிஸ்தானிடமிருந்து விலகி இந்தியாவை நோக்கி வருகிறது. இந்தியாவும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறதா கடந்த காலங்களில் பார்க்குறோம். இப்பவும் நிறையா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்தும் உதவிகளை நம்ம கொடுக்க இருக்கிற சூழலில் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசனுடைய அணுகுமுறை மாற்றம், இந்தியாவினுடைய கொஞ்சம் இலகுவான இந்த போக்கும் என்பது சர்வதேச அரசியலில் இந்தியாவினுடைய முக்கியத்துவம், இடத்தை உணர்த்துகிறதா? அதை உணர்ந்துதான் தாலிபான் அரசு, ஆப்கானிஸ்தான் அரசு இந்தியாவை நோக்கி வருகிறதா? உண்மையா சார், இப்போ 2011 இருந்து நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவுகள் என்பது மிகவும் வலிமையாகவும் ஒரு நீடித்து ஒரு நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளை நோக்கி ஆப்கானிஸ்தான் அரசு வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அங்கு நிலவக்கூடிய அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் பற்றி உலகத்துக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் நடத்தியது. அதன் மூலமாக நம்மளுடைய வலிமை, நம்மளுடைய இராணுவ பலம் மற்றும் நம்மளுடைய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அது உலகத்துக்கு எல்லோருக்கும், குறிப்பாக நம்ம தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாம் தெரியப்படுத்தியது ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ கம்பேர்ட் வித் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டேபிள் அண்ட் மோர் ரிலையபிள் கண்ட்ரி. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ரீசெண்டாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது, இது கம்பேரே பண்ண முடியாது நம்மளோட, ஆனால் கம்பேர் பண்ணும்போது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நம்ம ஒரு ட்ரஸ்டட் அலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு தான் நம்மளுடைய நாடு. அது மட்டும் கிடையாது, அவர்களுக்கே தெரியும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவோடு சேர்ந்து செயல்படும் போது அல்லது பாகிஸ்தானோட சேர்ந்து செயல்படும் போது யாருடன் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதாயம் அல்லது அவர்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த நாடு பங்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். ஏன்னால் ஆல்ரெடியே நீங்க அங்க பொருளாதார சிக்கல்கள் உண்டு, அரசியல் நிலைப்புத்தன்மை இல்லை அங்க. அதுக்கு அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதம், தீவிரவாதம் மற்ற எல்லா பிரச்சனைகளும் அந்த நாடே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நிச்சயமாக அவர்களால் அண்டை நாடுகளுடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் அந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் அவங்களால் பங்கேற்பு கொடுக்க முடியாது. இப்ப நம்மளை பொறுத்தவரை என்னவென்றால், நமக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சைனாவோட பிரசன்ஸ், அமெரிக்காவோட பிரசன்ஸ் அண்ட் ரஷ்யா அண்ட் ஈவன் பாகிஸ்தானோட பிரசன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இதற்கு முன்னாடி சொன்னவர்களே சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு கம்பல்ஷன் இந்தியாவுக்கு. அதை தாண்டி நம்மளுடைய சர்வதேச கொள்கைகள் எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய அண்டை நாடுகளில் ஏதேனும் அவர்களுக்கு பொருள் உதவியோ அல்லது அவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட உதவிகள் தேவைப்பட்டால் அதை உதவ வேண்டும் என்பது நம்மளுடைய ஒரு கோர் பிரின்சிபல் ஆஃப் அவர் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம அவங்களுக்கு நட்பு நீட்டுவது, அவருடைய நட்பு கரம் நீட்டுவது, பொருளாதார உதவிகள் செய்வது என்பது என்றால் இட் இஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து ஒரு அடிஷனலான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பிராந்தியத்தில் நம்மளுடைய பிரசன்ஸை வந்து நம்மளுடைய நீங்க சூப்பர் பவர் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் பாக்குறேன் சார். அது இந்த ரீசெண்டா இந்த டெவலப்மெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி 2025 நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது சற்று வலுவடைந்துதான் உள்ளது. அது வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வருது சார். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சந்தித்து பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் காபூல் பகுதியில் டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான்கிற அமைப்பினுடைய தலைமையகத்தை குறிவைத்து தாக்கியதாக விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்திருக்கு. அப்போ அதற்கு அந்த டிடிபி அமைப்பும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் தாலிபான் அரசு ஆப்கானிஸ்தான் பக்கம் இருப்போங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. பலூச்சிஸ்தான் பிரச்சனை இருக்குது, கைபன் பக்துவா அந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது, இவர்கள் பிரச்சனை ஒன்று இருக்குது. உள்நாட்டு அரசியல்லையுமே நிறைய ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலை இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முதல் முறையாக ஆப்கானிஸ்தானிலிருந்து 2021 பிறகு வந்திருக்கிறாங்க. அப்படி இந்த வருகை என்பது எங்கே பாகிஸ்தான் அது ஆப்கானிஸ்தான் நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுச்சுங்கிற பதட்டத்தில் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா சார். இந்த பீஸ் ப்ராசஸ் அல்லது நம்ம சொன்ன பாருங்க பைலேட்டரல் ரிலேஷன்ஸ், இரண்டு நாடுகளுக்கு இடையான உறவினுடைய போக்கில் ஒரு செட்பேக்கு,
ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடுக்கப்பட்ட தாக்குதலா நான் பாக்குறேன். இது நிச்சயமா இந்த உறவை பாதிக்காது. ஏன்னா இந்த மாதிரி இந்த முறை மட்டும் கிடையாது. கடந்த காலத்தில் பல முறைகளில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டு பிராந்தியத்தில் அமைதியை உருக்குலைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. அதுல முக்கியமா பாகிஸ்தானோட ரோல் நம்ம பார்த்திருக்கோம் சார். பட் என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் டெஃபினட்டா ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா, ஏன்னா ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருக்கு, நம்ம நன்றாக புரிஞ்சு வைத்திருந்தோம். அதை நம்மளை காட்டிலுமே ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. இந்தியாவுடன் சேர்ந்து பணியாற்றும் போது அவர்களுக்கு என்னென்ன ஆதாயம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதற்கு முன்னாடி பேசியவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. கல்வி, சுற்றுலா எல்லாத்துக்கும் மேல சார் ஹெல்த், நம்மளுடைய ஹெல்த் டூரிசம் என்பது மிக வலிமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நம்மளோட பயலட்டரல் ரிலேஷன்ஸ் எந்த ஒரு பாதிப்புகள் இருக்காது. அதை காட்டிலும் இன்னொன்னு என்னன்னா சார், ரெண்டு கவர்மெண்ட்டும் கமிட்டடா இருக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள், இந்த ஒரு தாக்குதல் நடத்துவது, இந்த பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவது என்பது இந்த ரிலேஷன்ஷிப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய பொருளாதார வலிமை மிகப்பெரிய ஒரு பலன் சார் நமக்கு. என்னதான் நீங்க எக்கனாமிக் ரெசெஷன் வந்தாலும் சரி, கோவிட் வந்தாலும் அதுல இருந்து நம்ம வித்ஸ்டாண்ட் ஆகி இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் பாருங்க. இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதன் மூலமாக நிச்சயமாக நம்ம ஒரு ட்ரஸ்டட் அலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு என்பது சர்வதேச அளவுல நம்ம ஏற்படுத்திட்டோம். ஸோ நிச்சயமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு செட்பேக், மைல்டு செட்பேக் அப்படின்றத நான் பாக்குறேன் சார். நான் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு ஜம்மு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கல்வி துறையினுடைய பேராசிரியர் முனைவர் வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். சார், பாதுகாப்பு துறை சார்ந்து, இந்தியாவுடைய தேச பாதுகாப்பு சார்ந்து இன்றைக்கு ஆப்கானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய வருகையும் அவர் பேசியிருக்கிற பேச்சும் அடுத்த கட்டமாக இந்தியா எடுக்க போகிற நடவடிக்கையும் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கு சார்? வணக்கம். இது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இது மாதிரி ஒரு திடீர் திருப்பம் நம்ம எதிர்பார்த்து இருந்தாலும் கடந்த 1-2 ஆண்டுகள் முன்னாடி அதுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கு அது நிதர்சனமான உண்மையாக மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு அசாதாரணமான விஷயம், நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் சொல்லணும். காரணம், அந்த பிராந்திய உறவுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ அமெரிக்கா இப்போ ஏற்கனவே அவங்களுடைய பக்ராம் ஏர்பேஸை திரும்பி கேட்குறாங்க. அதுக்கான எதிர்ப்புகள் பல நாடுகள் தெரிவிச்சிருக்கு. பர்டிகுலர்லி சைனா, ரஷ்யா, இந்தியா முதற்கொண்டு எல்லாம் வேணான் இருக்காங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய உறவு பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சம் நெருக்கமான உறவு சமீப காலமாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அது இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இப்போ அமெரிக்கா போயிருந்தாரு. ஈவன் ஐநா சபை இதில் பேசுறதுக்கு போயிருந்தப்போ, நியூயார்க்கில் போயிருந்தப்போ மீட் பண்ணியிருக்காங்க. அதில் நடந்திருக்கு. ஸோ அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்ட ஒரு நெருக்கமான ஒரு டெவலப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்யுது. அது பல காரணங்கள் இருக்கு. அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து கிடைக்கிறதுக்கான ஒரு இதுன்னு ஒரு கேள்விப்படுறோம். சமீப காலமாக நம்ம செய்தித்தாளும் பார்க்குறோம், நியூஸ் சேனல்லையும் பார்க்குறோம். பிளஸ் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த பக்ராம் ஏர்பேஸ் சைனா கிட்ட நெருங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுவும் தேவைப்படுது. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதுல அமெரிக்கா இந்தியா உறவுகளில் பல சிக்கல் மாறி இருக்கு இல்லையா, சிக்கலான ஆறு இருக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியா அதை எதிர்த்து ஆகணும். அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்தியா கிட்ட வர்றது, நெருக்கமான உறவு டெவலப் பண்றது இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறேன். புவி சார்ந்த அரசியல், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இப்படிதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் நம்ம எல்லா நாடுகளும் பார்க்குறோம். தேசிய நலன் தான் எல்லா நாடுகளுக்கும் முக்கியமான விஷயம். அந்த தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது வகையில் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஒரு பெரிய நன்மை, ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. இப்போதான் ஒரு ஸ்பீக்கர் சொன்னார், அதை நான் உடன்படுறேன். பலதரப்பட்ட விஷயங்கள் நெருக்கமாக வந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே உள்ள தூதரக உணவுகளை கொஞ்சமாக மேம்படுத்தி இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு இப்போ. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாகிஸ்தான், சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அக்ரிமெண்ட் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு இந்த கிழக்கு, அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் ஒரு மாறுதல் ஏற்படுது. ஸோ இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட இதுக்கு மாறுறது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சரி, நம்மளுடைய ராணுவ விஷயத்தமாக சரி முக்கியமான விஷயம். நம்ம பாதுகாப்பு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கும் மத்திய ஆசிய நாடுகள், அந்த தஜிகிஸ்தான்ற நாட்டில் நம்ம கிட்ட ஒரு ராணுவ பேஸ் இருக்கு, ஏர் பேஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். நம்ம ஐ திங்க் ஃபகார் பேஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே நம்மளுடைய பேஸ் இருக்குது. ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஆப்கானிஸ்தான் உறவு இருக்கிறதுக்கும் பல இரு நாட்டு உறவுகளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த கண்ணோட்டத்தில் நம்ம வந்து இந்த ரீஜனல் விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.